இறையேசுவில் அன்பார்ந்தவர்களை, மடிந்து விளைச்சலை கொடு என்று புனித அருளானந்தரின் பெருவிழாவில் இறைவார்த்தை என்று அழகான அழைப்பினை விடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மடிந்து விளைச்சலை கொடுக்க. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது மிகுந்த விளைச்சலை கொடுக்க முடியாது என்ற ஆழமான கருத்தினை நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அருளானந்தர் இந்த மண்ணை மீட்டெடுக்க, நம்மை இறைவனோடு ஒன்றுபடுத்த மண்ணில் விழுந்து மடிந்தார். மண் முழுவதும் செந்நிறமாய் சிவந்தது. இன்று வரையிலும் சாட்சியாக அவரது வாழ்க்கை ஒரு அழைப்பினை விடுக்கிறது. வார்த்தையோடு பயணம் செய்து உண்மையை அறிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட அருளானந்தரின் பரிந்துரை உங்களுக்கு என்றும் நிறைவாய் கிடைத்திட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, மலிவான அருள் ஒரு மனிதனுக்கு குறுகிய கால மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆனால் அது வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வை கொடுப்பதில்லை. அதாவது, ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்வு மாற்றமடைவதற்கு மலிவான அருள் போதுமானது. ஆனால் விலையுயர்ந்த அருளானது ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்வையை மாற்றியமைக்கிறது. வாழ்வின் எல்லா துன்பங்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்ற அகந்தையை வெட்டி வீழ்த்துகிறது என்ற ஒரு உண்மை நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஆம், கடவுளிடமிருந்து விலையுயர்ந்த அருளான கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டு வரத்தை பெற்றவர் தான் புனித அருளானந்தர். மரவா நாட்டு மாணிக்கம் என்று கருதப்படும் புனித அருளானந்தர் போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பன் நகரில் 1647 ஆண்டு மார்ச் முதல் நாள் பிறந்தார். இவர் 11 வயதில் நோயுற்ற பொழுது இவரது தாய் தமது மகன் நல்லபடியாக சுகம் பெற்று எழுந்தால் இயேசு சபையின் துறவிகள் அணியும் அங்கியை ஒரு ஆண்டு அணிய செய்வதாக புனித செவேரியாரிடம் நேர்ச்சையாக வைத்தாராம். பிரிட்டோ நலம் பெற்று நலமடைந்த பொழுது ஒரு ஆண்டு துறவி போல வாழ்ந்த பிரிட்டோ அதன் பிறகு அப்படியே வாழ நினைத்து இயேசு சபையில் சேர்ந்தார். புனித சவேரியார் போன்று தானும் இந்தியாவுக்கு பணிபுரிய ஆவல் கொண்டு இந்தியா வந்தார் என்று அவரது வரலாறு சொல்லுகிறது. இப்படி இவரது உள்ளத்தை தூண்டியது எது என்று பார்க்கிற பொழுது, ஒரு குருவானவர் அணிகின்ற அந்த திருவுடையை தனது வாழ்க்கையிலே அணிந்திருந்த பொழுது மாற்றங்கள், வார்த்தையின் மீது பற்றுறுதி, இறைவன் மீது ஆணித்தரமாக இறைவனுக்காக தன்னையே மடிய ஒப்பு கொடுக்கின்ற ஒரு நிலை உருவானது. அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக ஒரு கடைக்கு சென்றோம் என்றால் நாம் எப்படிப்பட்ட விலை கொடுக்கின்றோமோ அதற்கேற்பதான் நாம் பெறக்கூடிய பொருள்களின் தரமும் தன்மையும் இருக்கும். அதுபோல கடவுளிடம் நாம் எப்படிப்பட்ட விலையை கொடுக்கின்றோமோ அதற்கேற்பத்தான் அவரிடமிருந்து வரக்கூடிய வரங்களும் அருளும் இருக்கும். ஒரு மனிதன் தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் கடவுளுக்கு தரக்கூடிய மிக உயர்ந்த விலை அவனது உயிர். இப்படிப்பட்ட உயர்தரமான உன்னதமான விலையை கடவுளுக்கு கொடுத்தவர் புனித அருளானந்தர். உண்மையை சொல்ல போனால் நாம் கடவுளுக்கு விலையாக கொடுப்பதை விட பல மடங்கு மேலான அருளானதை அவரிடமிருந்து பெற்றுக் கொள்கிறோம். இதைத்தான் இயேசு அழகிய முரண் வாக்கியங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். சாக தயாராக இருக்கிறவர் தான் பல மடங்கு உயர்வான வாழ்வை அனுபவிக்க முடியும். அதாவது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என்று யோவான் 12:24 சொல்லுவது போல, தன் உயிரை இழக்க தயாராக இருப்பவர் தான் அதை கண்டு முழுமையாக அறிந்து கொள்ளுகிறார். மத்தேயு 10:39 சொல்லுகிறது, தொண்டராக இருக்க தயாராக இருப்பவர் தான் பெரியவராக முடியும், சரணடைய தயாராக இருப்பவர் தான் வாழ்வின் வெற்றியை சுவைக்க முடியும். என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழ்த்தும் என்று முழுமையாக ஒரு மனிதன் ஒப்பு கொடுக்கிற பொழுது இறைவனால் உயர்த்தப்படுகிறார். தியாகம் என்ற அடிப்படையில் நமக்கு பிடித்த ஒன்றை மற்றவர்களுக்காக இழக்க தயாராக இருப்பது. அதனால் அதையும் தாண்டி இன்னும் ஒரு ஆழமான அர்த்தம் இதற்கு உண்டு. இந்த தியாகம் என்பதற்கு ஆங்கில வார்த்தை சாக்ரிஃபைஸ்.
இதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சாக்ரிஃபைஸ் என்ற இந்த வார்த்தை ஆழமாக நமக்கு உணர்த்துவது தியாகம் செய்ய வேண்டும், புனித தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் என்பது ஒருவரை புனிதப்படுத்துவது. அதாவது எந்த அளவிற்கு நாம் தியாகம் செய்ய முன் வருகிறோமோ அந்த அளவிற்கு நம்மையும் பிறரையும் புனிதப்படுத்த முன் வருகிறோம் என்று அர்த்தமாகப்படுகிறது. எனவே புனித அருளாந்தர் தான் சிந்திய இரத்தத்தால் மரவா மண்ணை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனு குலத்தையும் மனித குலத்தையும் புனிதப்படுத்தினார் என்று சொல்லலாம். நம் தியாக வாழ்வால் நம்மையும் பிறரையும் புனிதப்படுத்த நம்மையும் இறைவன் அழைப்பு விடுக்கிறார். மடிய தயாராக இருக்க வேண்டும். மடிந்து மிகுந்த விளைச்சலை நமது வாழ்வில் நாம் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இதை செய்ய முற்படுவோம், ஜெபிப்போம். அன்பு இறைவா, அருளானந்தர் உமது வார்த்தைக்கும் உமது வாழ்வுக்கும் தன்னை அர்ப்பணம் செய்து கோதுமை மேனியை போல மண்ணில் விழுந்து மடிந்து மிகுந்த பலனை கொடுத்தது போல எங்கள் வாழ்விலும் எந்த துயர துன்பம் வந்தாலும் பிறரை புனித வாழ்வுக்கு அழைத்து செல்ல அதிகமான முயற்சி எடுத்து வார்த்தையோடு ஒன்றுபட்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.